அனைவருக்கும் வணக்கம். முதலில் சுய பிரகடனம். இன்றைய நிகழ்வின் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலங்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகில் எங்கள் உயிர்த்துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நம் நிகழ்வின் அடுத்த படிநிலையாக ஒரு நிமிட தியானத்துக்குள் செல்வோம். ஒரு நிமிடம் அனைவரும் தியானத்தில் அனைவரது மூச்சையும் கவனித்துக் கொண்டு இருப்போம். வணக்கம் அனைவருக்கும். தியானத்தை வழிநடத்த ஆரோக்கிய பிரிட்டா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கண்களை எளிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 425வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் கோடை மழை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். அவ்வரிசையில் இன்று மனிதம் போற்றும் மகத்துவம் என்ற அற்புதமான தலைப்பில் நம்மிடையே பிறந்த நாள் சிறப்புரையை வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரர் தக்கார் தவபாலன் அவர்கள். ஈர்ப்பு விதியின் ரகசியம் என்ற ஒரு அற்புதமான குழுவினை 600 நிகழ்வுகளாக நம்மிடையே எடுத்து சென்று நிறைய மனங்களின் மலர்ச்சியை விதைத்தவர் அன்பு சகோதரர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் நிறைய தன்னம்பிக்கை பயிற்சிகள், மாணவர் நலன் சார்ந்த பயிற்சிகள் என தம்மை எப்பொழுதும் பிறரின் நலன் சார்ந்த பயணங்களில் எப்பொழுதும் ஈடுபடுத்திக் கொள்பவர். அது மட்டுமல்லாமல் சிவகாசி வள்ளலார் இல்லம் என்ற ஒரு அற்புதமான வள்ளலார் இல்லம் வாயிலாக அன்றாடம் எளிய மக்களுக்கு உணவினை அன்னம் பகிர்வதை தமது வாழ்வியல் கடமையாகவும் எடுத்துக்கொண்டு பயணித்து வருபவர். இத்தகையதோர் சிறப்புமிக்க ஒருவர் தமது பிறந்த நாள் சிறப்புரையை இன்று நம்மிடையே வழங்குவதற்காக இணைந்துள்ள எளிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஏற்றங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்திடவும் அவர் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளும் ஆக சிறந்த வெற்றிகளை அடையவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அவருக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் வாருங்கள் அடுத்த 50 நிமிடங்கள் மனிதம் போற்றும் மகத்துவம் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு சகோதரனின் பிறந்தநாள் சிறப்புரையை கேட்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மனிதம் போற்றும் மகத்துவம் என்ற அற்புதமான தலைப்பில் செறிவூட்டுவோம். நமது வாழ்வின் வழிகளை இன்னும் இன்னும் வசந்தமாக்குவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திரு ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் என்னுடைய உரையை துவங்கலாமுங்க. சகோதரரை தொடரலாம். நிச்சயம் தெளிவாக நிச்சயம். முதலாவதாக இந்த வாய்ப்பளித்த இறைமைக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் பல்வேறு பணிகளிலும் பல்வேறு நிலைகளிலும் கடந்து சென்றாலும் கூட இந்த சொல்லரங்கம் நமக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த உறவுகளை மீண்டும் உயிர்த்தெழுத்து ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த உறவோடு பயணிப்பதற்கு வாய்ப்பளித்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு என்னுடைய முதல் நன்றி. இதனை இவ்வளவு சீரும் சிறப்புமாக 425
சொல்லரங்க பயிற்சிகள் வாயிலாக ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ண விதைகளை ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சரித்திரம் படைப்போம் தளம் இன்னும் பல நூறு, இன்னும் பல ஆயிரம் சொல்லரங்கங்கள் வாயிலாக, பயிற்சிகள் வாயிலாக ஒவ்வொரு நிலைகளிலும் பலருக்கும் நன்மைகளை வழங்கட்டும் என்று கூறி, இன்றைய என்னுடைய ஆத்மார்த்தமான உரைக்கு செல்லலாம். மனிதம் போற்றுவோம். அந்த மனிதம் போற்றும் மகத்துவத்தை பார்ப்போம். நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் பயணிக்க முற்படும் ஒரு தருணம் இந்த மனிதத்தை கடந்துதான். மனிதன் அந்த ஒரு வார்த்தையிலேயே அந்த மனிதம் என்பது அடங்கியிருக்கின்றது. எப்படி ஒரு 5 அறிவு ஜீவனை விட 6 அறிவு ஜீவன் உயர்ந்தவன் அப்படின்றத சொல்றதுக்கான ஒரு முதற்கட்டமான ஒரு நிலைப்பாடு அப்படின்னாலே மனிதம் தாங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நிலைகளை கடந்து வர்றோம். இன்றைக்கு அந்த 5 அறிவு ஜீவன்களை தாண்டி இந்த மனிதம் என்ற ஒரு உணர்வு, இந்த மனிதம் என்ற ஒரு ஒரு நிலைப்பாடு நமக்கு இருப்பதால் மட்டும்தான் இன்றைக்கு நம் வாழ்வில் மனிதனாக முற்படுகின்றோம். நம்ம எப்பயுமே ஈர்ப்பு விதியை பொருத்தி தான் ஆக்சுவலா இந்த தலைப்போடு ஒப்பிட்டு பார்ப்பதுண்டு. ஸோ ஒப்பிட்டு பல நிலைகள் கூறுவது உண்டு. ஸோ இன்றைய தலைப்பும் இந்த மனிதம் போற்றும் மகத்துவம் அப்படின்றதும் இன்றைக்கு இதை மனிதத்தை ஈர்ப்பு விதியோடு இணைத்து பல நல்ல நிகழ்வுகளை நாம் இன்று கேட்க இருக்கின்றோம். நம்மளுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் நம்மளுடைய மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக, மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான ஒரு அசைக்க முடியாத ஒரு அன்பாக நம்மளுடைய வாழ்வில் இருப்பது மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி என்ற ஒரு ஒற்றை நிலைகளை, இந்த மகிழ்வை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது மனிதம் என்று போற்றப்படுகிறது. நம்ம எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குது, நம்மை சூழ்ந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னு நினைப்பது ஒரு சிறிய அளவில் இந்த மனிதத்தை போற்றக்கூடிய மகத்துவமாக பார்க்கப்படுகிறது. நம்ம எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க இன்றைக்கு இறைவன் என்றும் குறைவில்லாமல் நம்மை வைத்திருப்பார் அப்படின்றது ஒரு ஆகச்சிறந்த ஈர்ப்பு விதியினுடைய சூட்சமம். நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா, அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த சந்தோஷத்தை கொடுத்து பழகக்கூடிய, அந்த சந்தோஷமான மாண்பை பழகக்கூடியதுதான் இந்த மனிதத்தினுடைய உச்சம். நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவுறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யறோம் அப்படின்னா, அவங்க முகத்துல ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் இருக்கும், அந்த சந்தோஷம் இருக்கும், அவங்க கண்ணுல ஒரு நிறைவு தெரியும். அந்த நிறைவும் அந்த சந்தோஷமும் தான் மனிதம். இன்றைக்கு உதவி அப்படின்ற ஒரு விஷயங்கள் கேட்டு பெறுவதை விட, கேட்காமல் அந்த உதவிகளை நாம் தேடிச் சென்று செய்வது அவர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு திருப்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த மகிழ்ச்சிய மற்றவங்களுக்கு சந்தோஷமா பகிர்ந்து பழகணுங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், எதை கொடுக்கின்றோமோ அதை பன்மடங்காக நம்மளுடைய வாழ்வில் பெருகும் அப்படின்னு. அப்ப இந்த மகிழ்ச்சின்ற ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பழகணும் என்றால், அந்த மகிழ்வு நம்மளுடைய வாழ்வில் நிச்சயமாக பல நிலைகளில் இந்த மகிழ்ச்சியை நி அதீதமாக உருவாக்கி கொடுக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, இன்றைய காலகட்டங்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டு மிகப்பெரிய ஒரு சுயநல நிலைகளாக மாறிவிட்டது. இன்றைக்கு உலகமே பார்த்தோம் அப்படின்னா, சுயத்தை மட்டும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆனா, நீங்கள் மனிதத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிலைகளிலும் இன்றைக்கு மனிதத்தை காற்றுக் கொண்டு தான் இருக்கிறார். உண்மையிலே அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறைய நடந்த நிகழ்வுகளை நான் இங்க பகிர ஆசைப்படுகின்றேன். மனிதம் உண்மையிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றதற்கு ஒரு ஆகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 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 சின்ன நிகழ்வுங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய என்னுடைய நண்பர் அவரு கொஞ்சம்
அ ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய கோடிகளில் புரளக்கூடிய ஒரு நபர். அவரு இந்த சிவகாசி மாநகரில் ஒரு முக்கியமான ஒரு நபரும் அவர். அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, அ அவருடைய பையனுக்கு நல்ல ஒரு ஒரு ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கி குடுக்குறார். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அவங்க வீட்லயே கிட்டத்தட்ட ஒரு 4, 5 உயர் ரக கார்கள் இருக்கும்னு நெனைக்கிறேன். எப்பயுமே அவங்களுடைய ஃபேக்டரிக்கு போயிட்டு வர்றது உண்டு. போயிட்டு வரம்போது ஒரு நாள் வரம்போது ஈவ்னிங் வந்து என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு ஒரு இடத்துல ஒரு நபர் சைக்கிளோட கிராஸ் பண்றார். ஒரு வயதான நபர். ஆனா அது வந்து ஒரு மது அருந்தியிருக்கிறார். அவரு கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த பையன் அத 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 கிராஸ் பண்ணும்போது, இந்த பையன் அவர அடிச்சு தூக்கிட்டாருங்க. அந்த அடிச்சு தூக்குன உடனே ஆக்சுவலா வந்துட்டு, அந்த அடிச்சு தூக்குன உடனே அந்த முதியவர் வந்து மது அருந்தி இருக்கிறார். அவரோட தப்பு தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இந்த பையனோட அந்த மனசு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா நான் வந்து சொன்னது உண்டு. என்னன்னா, தவறு நடந்துடுச்சு. அத மீட்டு கொண்டு வர முடியாது. உடனே த அவன் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான். இறங்கி அவர அப்படியே ரத்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு நபர, அப்படியே கையோட அணைச்சு எடுத்து, அப்படியே தன்னோட கார் இத்தனைக்கும் அது அவ்ளோ ஒயிட்டு பிளஸ் அவ்ளோ லக்ஸரியான கார். அப்படியே அந்த ரத்தத்தோட தூக்கி காருக்குள்ள போட்டுட்டு, அப்படியே அங்கருந்து நேரா ஜிஹெச்க்கு வண்டிய விட்டுருக்கான். நியர்பை ஹாஸ்பிட்டல் எதுவும் தேடி இருக்கான். இல்லன்னோனே நேரா ஜிஹெச்க்கு விட்டு, தானே கூட இது பண்ணி இது பண்ணியிருக்கிறான். அவரு கொஞ்சம் அன்னைக்கு ஒரு நாள் இருந்தார். மறுநாள் இறந்து விட்டார். ஆனா, ஆ அத வந்து என்ட்ட 2வது நாள் வந்து அ நபர் வந்து பதிவிடுறார். அவரு எனக்கு கால் பண்ணிட்டு, "தவபாலன் நீங்க அவங்களுடைய குடும்பம் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. நீங்க போய் அது என்னன்றத மட்டும் பாருங்க." அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவரு அந்த பையன் நெனச்சிருந்தா, இன்னும் ஒரு நாட்டு இதுக்கு கால் பண்ணி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி, அவங்கள வந்து கூட்டு போயிருக்கலாம், வச்சிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். ஆனா, அந்த ஒரு நாள் உயிரோடு இருந்து, அந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தார். சரி அதோட முடிஞ்சு போச்சே! சரி ஓகே. அது கேஸா ஃபைல் ஆயிருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு அவங்களால முடிஞ்ச இன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஏதோ அவங்களுக்கு ஒரு 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 சிறிய ஒரு 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 தொகையாவது அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு இருக்கும். ஒரே ஒரு மூதாட்டி, அவருடைய துணைவியார் வீட்ல இருக்கிறார். நான் போய் பார்க்குறேன். பார்த்த உடனே அப்படியே ஒரு கண்ணீர் மல்க அப்படியே இருக்கிறாங்க. இந்த நபர் என்னிடம் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ, அவங்கள எப்படி நம்ம வச்சு பார்த்துக்கிறணுமோ, நம்ம பார்த்துக்குவோம் பாலா. நீங்க போயி அது என்ன ஸ்டேட்டஸ் என்ன எப்படி இருக்கிறாங்கன்றத மட்டும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. அவங்கள போய் பார்த்த உடனே, இன்றைக்கு எனக்கு அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இதா தெரியல. அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நம்ம செஞ்சுருவோம். நீங்க வந்து அவங்கள வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, நான் அவங்கள தனியா ஒரு அவங்க சாதாரணமா ஒரு ஓலை குடிசையில இருந்தவங்கள ஒரு வீடு பிடிச்சு, ஒரு இதா உருவாக்கி, அவங்கள ஒரு ஓரம் அவங்கள நல்ல வகையில சேஃப்கார்ட் பண்ணி, இது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரு இறந்த பின்பாக அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்த அந்த ஒரு ஒரு இழப்பீடு வரும். அந்த இழப்பீட எப்படி பங்கு போடலாம்? அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த அம்மாவ உங்களுடைய நிலைக்கு யாருமே வந்து உதவுறதுக்கு ஆள் கிடையாது. அவங்கள கூப்பிட்டு தனியா வந்து இது பண்ணி, ஒரு வீடு இது பண்ணி, அவங்கள பெர்சனலா பார்த்துக்கிற அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி, அவங்களுடைய வீட்டோட வாடகையிலருந்து, இதுலருந்து எல்லாமே ரெடி பண்ணி பண்ணிட்டோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் அவங்களுக்கு என்ன தேவைப்படுமோ, அந்த 6 மாத காலங்களுக்கு எல்லாமே தயார் பண்ணியாச்சு. இந்த 6 மாத காலத்தை கடந்து நானும் மறந்துட்டேன். நான் ஊடால எப்பயாவது போய் பார்ப்பேன், செய்வேன். இந்த 6 மாத காலங்கள் கடந்துருச்சு. நம்ம நினைக்கிறோம், நமக்கு எவ்வளோ வேலைப்பளுகள் இருக்கும், எவ்வளோ வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இன்னைக்கு நடந்தது கூட நாளைக்கு மறந்துடுறோம். இன்க்ளூடிங் என்ன சொல்லுவேன் நானு. நான் வந்து ஏதோ பிஸியா இருக்கும்ன்னு சொல்லி வாழ்க்கையில ஓடுவோம். பல நிலைகள வந்து மறந்துருவோம். பல விஷயங்கள கடந்து போவோம். கேட்டா பிஸியா இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு மனிதம் உண்மையிலேயே வந்து இன்னைக்கு ஒரு சில பின்பம் என்ன இருக்கும் அப்படின்னா, பணம் படைத்தவர்கள் எல்லாம் மனம் இல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு பின்பம் இருக்கும். உண்மையிலேயே சொல்லுவேன்.
மனம் இருந்த ஒரு தருணத்தால் தான் இந்த இறைவன் கூட அவர்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு ஒரு கால் வருகிறது. எத்தனையோ நாட்கள் அவரிடம் வேற வேற விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். திடீர்னு கால் பண்ணிட்டு, "பாலா காலேஜ்ல இருக்கீங்களா? ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்கள்ட்ட பேசணும்" அப்படின்றாரு. அந்த மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு கால் பண்ணிட்டு, "பாலா அந்த ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அவங்களுக்கு அந்த 6 மாசத்துக்கு தேவையான அத்தன விஷயங்களும் பண்ணோம். நீங்க அவங்கள இன்னொரு தடவ போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, என்ன ஏதுன்றத பார்த்துட்டு வந்துருங்களேன். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றத நீங்க இது பண்ணிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்த உடனே, அவரு அடுத்து சொல்றாரு. அடுத்த 1 வருடத்திற்கான அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றது. அந்த அடுத்த 1 வருடத்திற்கான தேவை என்னன்றத பாருங்க. அந்த அடுத்த 1 வருஷத்துக்கு நம்ம இது பண்ணிருவோம். அவங்களுடைய இறப்பு வரை நம்மளே பார்த்துப்போம் அப்படின்னு. நான் போறேன். எந்த சொந்த பந்தங்களும் அவரை சுற்றி கிடையவே கிடையாது. நாங்கள் அதற்காகத்தான் பணமாக செய்யாமல் ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த இந்த வாடகையா நாங்க செட்டில் பண்ணிர்றோம். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு உணவு தேவையா? இந்த கடைகள்ல நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். என்ன வேணாலும் நீங்க பொருட்கள் இது பண்ணலாம். நீங்க சௌகரியமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாத்தையுமே இது பண்ணோம். அப்ப கூட அப்ப கூட வந்து அந்த நபரே சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. அ மதுப்பிரியர்கள் உதாரணத்துக்கு ஒரு குடிகாரர்களோட குடும்பம் நடத்துவதை விட, அவர்கள் இறப்பிற்கு பின்பாக நாங்கள் தனியாக சர்வே பண்றதே பெரிய விஷயம். சரி. அதே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்டின்னாங்க. அந்த அளவுக்கு என்ன அந்த நபர் எனக்கு 6 மாதத்திற்கு அந்த அந்த ஞாபகம் இன்னைக்கு நடந்ததே நாளைக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா, மனிதம் எங்கு வெளிப்படுகிறது என்றால், அந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு, நம்ம அதே நேரத்துல அவர் கால் பண்ணி பேசி, அதே நேரத்துல அத வந்து தொடர்ந்து இத செய்யணும். தொடர்ந்து நம்மளால் இழந்த இழப்பை நம்ம ஈடு செய்ய முடியாது. ஆனால், அதற்கு ஈடான ஒரு அன்பை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வில் ஒரு சிறிய சந்தோஷமாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைப்பாடும் தான் இந்த மனிதம். உண்மையிலேயே உண்மையிலேயே மனதார கூறுகின்றேன். எனக்கு ஒரு முன்னாடி வந்து நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும். என்ன அப்படின்னா, பணம் படைத்தவர்களுக்கெல்லாம் மனம் இருக்காது. மனம் இருக்கவே இருக்காது அப்படின்னு நினைப்போம். இன்றளவிலும் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த மனித மனப்பான்மை, மனிதாபிமானம் என்ற ஒரு ஒற்றைச் சொல் அவர்களுடைய மனத்தில் ஆணித்தரமாக இருப்பதால் மட்டும்தான் இறைவன் ஒவ்வொரு நபர்களையும் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி என்னைக்குமே மகிழ்ச்சிக்கான திறவுகோல் கிடையாது. மகிழ்ச்சி தான் வெற்றிக்கான திறவுகோல். நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ ஓடுறோம், எவ்வளோ கடினமா உழைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இத செஞ்சா நம்ம முன்னேறிருவோமா? அத செஞ்சா முன்னேறிருவோமா? இந்த வாழ்க்கையில இது கிடைக்குமா? அது கிடைக்குமா? அப்படின்னு வாழ்க்கையில ஏதேதோ தேவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஒரே ஒரு நிலைப்பாடு மட்டும் தான். நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும் பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக நீங்கள் மாறுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த அத்துணையும் உங்களுடைய வாழ்வில் தேடி வரும். உண்மையிலே மனதார அதை அனுபவித்து கூறுகின்றேன். ஒவ்வொரு நாளும் பிறருக்கு எதை கொடுக்கலாம், பிறருக்கு எந்த நன்மைகளை செய்யலாம், எந்த மகிழ்வை கொடுக்கலாம் என்ற ஒரு மனப்பான்மை மட்டும் நினைத்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்வு நிச்சயமாக அதிதீவிரமாக அவர்களுடைய வாழ்வில் வளர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும். எப்பயுமே சொல்லுவாங்க. உங்களுடைய இலக்குகளை நீங்க விசுவலைசேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனசுல ஒரு மனக்காட்சிப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ரியாலிட்டியா நடக்கும் அப்படின்னு. நம்ம எல்லாரும் என்ன நெனைப்போம் அப்படின்னா, இது செய்வோமா? அது செய்வோமா? நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இத செஞ்சா முன்னேறிருவோமா? அத செஞ்சா முன்னேறிருவோமா? இல்ல இது எனக்கு வாழ்க்கையில இது தேவைப்படுது, அது தேவைப்படுது அப்படின்ற நிலைப்பாடுகளை எல்லாமே மனசுல வச்சிருப்போம். இந்த மனக்காட்சியை விட நீங்கள் அடுத்தவர்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய நிலைப்பாடுகளை உங்களுடைய மனதில் மிக விஸ்வரூபமாக நினைத்துப் பாருங்கள். நிச்சயமாக அது அதிதீவிரமாக நடக்கும். இந்த மனிதம் மகத்துவம் படைப்பதற்கு ஒரே ஒரு குணம் பிறருக்கு உதவுவது மட்டும்தான். நீங்கள் பிறருக்கு நன்மைகளை செய்வதை மட்டும் நீங்கள் மனக்காட்சிப்படுத்தி பார்த்துக் கொண்டே இருங்கள்.
அதை மிக விஸ்வரூபமாக மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள நான் 4 நபர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல நீங்க ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் நினைத்துப் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு கிடைக்க நினைப்பதை விட ஒரு படி மேல் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமா மற்றவர்களுக்கு உயர்ந்த இலக்கோடு ஒரு நல்ல விஷயத்த அடைவதற்கான ஒரு முழு ஆற்றல் எப்ப வெளிப்படும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும்போது தான். அப்ப நம்மளுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலைகள்லயும் நீங்க சந்தோஷமா உங்களுடைய வாழ்வில் நான் இன்று மற்றவர்களுக்கு நான் எதை கொடுக்க விரும்புகிறேன்? அத மட்டும் மனசுக்குள்ள நினைங்க. இன்று என்னுடைய வாழ்க்கையினுடைய ஏழ்மைக்கு காரணம் யார் அப்படின்னா, அது நான் தான் அப்படின்றத விட, என்னுடைய எண்ணம் தான் அப்படின்றத மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. இன்றைக்கு அ இந்த பாரதியினுடைய கூற்று நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாரதியினுடைய அ வாழ்க்கையில அவங்களுடைய துணைவியார் வந்து ஊர்லாம் போய் பக்கத்து வீட்லாம் போய் வந்து அரிசி வாங்கி, அதோட சின்ன சின்ன கல்ல வந்து பெறக்கிட்டு இருப்பாங்க. இப்படி புடைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் அந்த புடைச்சு வச்ச அரிசிய கொண்டு போயி காக்கைகளுக்கும், பல உயிரினங்களுக்கும் அத அப்படியே வந்து உணவாக குடுப்பாராம். ஏன்னா இந்த அம்மா பாவம் உணவுக்கு வழி இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலயும் வாங்கி வந்த அரிசிய இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் காக்கைக்கு உணவிடுவாராம். அப்ப என்ன அப்படின்னா, அந்த ஏழ்மையிலும் கூட இருக்கக்கூடிய அந்த எண்ணம் தான். இந்த ஏழ்மையிலும் இருக்கக்கூடிய பிறருடைய பசியை போக்கக்கூடிய, பிறருடைய நலத்தை பேணக்கூடிய வகையில் நம்மளுடைய மனம் இருந்தது என்றால், இன்றைக்கும் எப்படி நம்மளுடைய அந்த பாரதியினுடைய ஒரு குணத்தையோ, அந்த பாரதியினுடைய பேரையோ இன்றளவிலும் மறவாமல் நாம் போற்றி கொண்டாடுகின்றோம் என்றால், அதற்கு காரணம் அந்த தன்மை. பிறர் நலம் பேணுவதே மகத்துவம். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நம் வாழ்வில் நாம் செய்யக்கூடிய ஒரு நலனே இந்த மனிதம். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மனிதத்தன்மையை இந்த சமீப காலமாக நாம் மறந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த மனிதம் என்ற ஒரு ஆத்மார்த்தமான அந்த மனித நேயத்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில கடத்தணும் அப்படின்னா, உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு நன்மைகளை நாம் பெற முடியும். மிகச்சிறந்த ஆற்றல்களை நாம் பெற முடியும். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்த மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில வச்சுக்கோங்க. அது அன்ப கொடுங்க. ஆத்மார்த்தமான நம்ம எல்லாருமே என்ன கொடுக்கணும். கொடுக்கணும்னா என்ன வேணும்? பணம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பணத்தை தாண்டிய பல நிலைகள், பல விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் அன்பை கொடுத்து பழகுங்கள். நீங்கள் அன்பு என்ற ஒரு ஆத்மார்த்தமான நிலைகளை மட்டும் கொடுத்து பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா பல நன்மைகளை பெற முடியும். சரியானத மட்டும் செய்யுங்க. சுலபமானத சுலபமானத அல்ல. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சுலபமானது அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். சுலபமானதை தாண்டி உங்கள் மனதிற்கு சரியானவைகளை செய்யுங்கள். அது சுலபமற்றதாக இருந்தாலும் சரி. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழும் காலத்தில் தன்னை பற்றி சிந்திப்பவர்கள் ஒரு சராசரி மனிதன். தன்னை பற்றி ஒவ்வொரு நாளும் எண்ணுபவர்கள் ஒரு குடும்பத்தார்கள். தன்னுடைய சுற்றம் சூழ்நிலைகளை நினைப்பவர்கள் ஒரு சமூக சேவகன். தன்னுடைய திறமையை மற்றவர் சார்பவர் செய்பவன், தன்னுடைய திறமையை மற்றவர்களுடைய மகிழ்விற்கு சமர்ப்பிப்பவன் கலைஞன். தன்னுடைய ஆற்றலால் மற்றவர்களுடைய அறிவை மேம்படுத்துபவன் அறிஞன். தன்னுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த தலைமுறையையும் இந்த மனிதநேயம் வளர்த்து, இந்த மனித நேயத்தை அடுத்த தலைமுறைக்கும் வளர்த்து, எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்வை நகர்த்துகின்றானோ, அந்த நிலைகளில் அவன்தான் தலைவன். ஒரு மனிதன் என்ற ஒரு கூற்று இன்றைக்கு அடுத்த மனிதனுடைய ஒரு உ நான் நெறையா அ ரிசர்ச் பண்ணும்போது, மனிதன் அப்படின்னு ஒரு ஈக்குவல் ஒரு 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 ஈக்குவல் பார்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதனுடைய முதற் கடமை மனிதனுடைய மனிதன் மனிதன் அப்படின்னாலே அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மனிதத்தோடு அடுத்த தலைமுறையை உருவாக்குபவன் அப்படின்றாங்க. அப்ப இன்றைக்கு நம் மனம் விட்டு சொல்லுவோங்க. நமக்கு அந்த மனிதநேயம் இருப்பதை தாண்டி,
நம்மளுடைய வாழ்வில் அடுத்த தலைமுறைக்கும் இந்த மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்து பழகுங்கள். இந்த இந்த இவ் இந்த ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நிலைகளிலும் இப்ப நமக்கு நம்ம நம்ம வாழ்ந்து வந்த காலகட்டங்கள்லாம் தாண்டி, இன்றைக்கு நம்மளுடைய மனிதம் என்பது, அந்த மனித நேய ஆற்றல் என்பது நமக்கு ஒரு நிலைப்பாடுகளில் இருக்கிறது. அதையும் தாண்டி நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நேற்று என்னுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள்ல ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் தான் என்னுடைய மனதில் இருந்தது. இன்றைக்கு அந்த வள்ளலார் இல்லம் வாயிலாக நம்மால் நம்மளுடைய ஒரு ஒரு 100, 120 பசியை போக்க முடிகிறது. அவர்களுடைய மனத்தில், அவர்களுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்க முடிகிறது. இறைவா, அதற்கு என்னை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய். அந்த நிலைப்பாடு என்னுடைய பல தலைமுறைக்கும், என்னுடைய பல தலைமுறையினரையும் நீ ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து இந்த அறப்பணிக்கு, இந்த இறைப்பணிக்கு வித்திடு அப்படின்னு சொல்லி வணங்குனேன். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்பதே பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையிலும், பிறருக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய வகையிலும் இருந்தது என்றால், நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வு என்பது பல நிலைகளில் உயரும். பல நிலைப்பாடை தாண்டும். உண்மையிலேயே நம்ம எவ்வளோ வியாபாரம் பண்ணுவோங்க. எவ்வளோ விஷயங்கள தாண்டுவோம். எவ்வளோ நிலைப்பாடு. ஒரு பணம் என்ற ஒரு 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 ஒற்றை விஷயத்திற்காக எவ்வளவு முட்டி மோதுவோம். ஆனா, இன்றைக்கு இன்றைக்கு பணம் படைத்த அத்தனை நபர்களையும் பாருங்க. ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். இன்னைக்கு ஒரு ஒரு கோபிநாத் ஒரு இதுல பேசுறாரு. பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். என்னுடைய மொபைல் ஃபோனையும் வைக்கிறேன். உங்களுடைய மொபைல் ஃபோனையும் வைங்க. 1 மணி நேரம் டைம். யாரு பிஸியா இருக்காங்கன்றது தெரிஞ்சு போகும் அப்டின்னாரு. அந்த நபர் இத்தனைக்கும் மல்டி மில்லியனர். அவ்ளோ கோடிகளில் புரளக்கூடிய ஒரு நபர். ஆனா, அவருக்கு ஒரு ஃபோன் கூட வரல. அவர் கோபிநாத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோன் வந்தது. அப்ப இயல்பாகவே நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, கடினமான சூழல்களை நோக்கி ஓடி, ஓடி தங்களுடைய போராட்டமான ஒரு வாழ்க்கையில் நாம் பல சுற்றத்தை இழந்து, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம், ரொம்ப பிஸியா இருக்கிறோம்ன்றதே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்க்ளூடிங் என்ன சேர்த்து தாங்க சொல்லுவேன் எப்பயுமே. அப்ப வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் நம்ம இந்த மனிதம் அப்படின்ற ஒரு நிலைகளை நாம் நினைத்து, அதை நல்ல வகையில், நல்ல நிலைகளில் மனிதம் உயர்வதற்கான ஒரு நிலைப்பாடை மட்டும் எண்ணிக்கொண்டே இருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்வு என்பது நிச்சயமாக பரிணமிக்கும். நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளை தாண்டும். அதுதான் மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். "முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறிய கதை வாயிலாக இதை நான் நான் அ விளக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம் இன்று செய்யக்கூடிய அத்தனையும் நாளை நமக்கு பல நிலைகளில் நம்மளுடைய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளை காக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு உதாரணமான ஒரு ஒரு கதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு ஹோட்டல் ஒரு உணவகம் நடத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்கும்போது, இவர் உள்ள ரொம்ப கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய மகள் அத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மகள் அந்த ஹோட்டல்ல இருக்கும்போது பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு ஒரு சிறுவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய கடையில அந்த கல்லாப்பெட்டின்னு சொல்லி பணம் வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டியில ஒரு ஒரு ரூ. 100 திருடிர்றான். இது இந்த மகள் பார்த்துட்டா. பார்த்துட்டு அப்பாவ கூப்ட்டு, "அப்பா, இந்த பையன் இந்த பெட்டியில இருந்து ரூ. 100 திருடிட்டான்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த அப்பா வேகமா அவன அடிக்கல செய்யல. அவன கூப்ட்டு, "என்னப்பா, எதுக்கு உனக்கு தேவ? என்ன காரணத்திற்காக நீ திருடுற அளவுக்கு நீ நெனச்சிருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மருத்துவ செலவிற்கு கூட காசு இல்லாம வாடிக்கிட்டு இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே தன்னுடைய பணிய எல்லாமே நிப்பாட்டிட்டு, அந்த பையன கையோட கூட்டு போயி, "இந்தாப்பா, இந்த பணத்த நீயே வச்சுக்கோ. உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கே போயி என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானத, அந்த மெடிசின் விஷயங்கள், மருத்துவ விஷயங்கள எல்லாத்தையுமே அவங்களுக்கு செஞ்சு குடுத்துட்டு வர்றாரு. இது பல நாட்கள் கடந்துருச்சு. பல செஞ்சுட்டு வர்றார். அவங்களுடைய மருத்துவ உதவி எல்லாமே செஞ்சுட்டு, அவங்க அவங்க நலமா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இவரு ஹோட்டல் வந்துர்றாரு.
இது பல நாட்கள், பல வருடங்கள் கடந்தது. பல வருடங்களுக்கு பின்பாக இந்த மகள் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இந்த மகள் வளர்ந்த பின்பாக, இந்த மனிதருக்கு ஒரு மாரடைப்பு ஏற்படுகிறது. இந்த உணவகத்தினுடைய உரிமையாளருக்கு ஒரு மாரடைப்பு ஏற்படுகிறது. இவர் என்ன பண்றாருன்னா, இவரும் சாதாரணமானவர். மிகப்பெரிய ஒரு உணவகம் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு மனிதர். இந்த மனிதர் என்ன பண்றாரு அப்டின்னா, ஒரு ஒரு நாள் ஹோட்டல்ல ரொம்ப கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இவருக்கு ஒரு மாரடைப்பு. இந்த மகள் என்ன பண்றா அப்டின்னா, ரொம்ப போராடி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. சேர்க்கும்போது, இவ்ளோ செலவாகும் அப்டின்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது. இந்த பொண்ணு வெளியில வந்து எவ்வளவோ போராடி பணம் அ ஒரு பணத்த தேடுறாங்க. எவ்வளவோ நிலைகள்ல எத்தனையோ பேர்ட்ட உதவி கேட்கறாங்க. அந்த உதவி கிடைக்கல. ஒரு வருத்தத்தோட மருத்துவமனைக்கு சென்று அந்த அ மருத்துவர்ட்ட அ அந்த செவிலியரிடம் கூப்ட்டு கேட்கறாங்க. இந்த மாரி என்னுடைய இப்போதைக்கு பணம் கிடையாது. என்னுடைய தந்தையாரனுடைய அறுவை சிகிச்சைய கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரே ஒரு கடிதத்தை அந்த செவிலியர் வந்து இவங்களோட கையில குடுக்குறாங்க. அந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்கும்போது, ஒரே ஒரு விஷயம் தான். அன்று காப்பாற்றப்பட்ட உயிர் இன்று உங்களுடைய தகப்பனாருடைய உயிரை காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த அம்மா படிச்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு வியப்பு. என்னன்றது வேகமா ஓடி போயி அவங்களுடைய அந்த அந்த மருத்துவமனையினுடைய அவர் தங்கியிருக்கக்கூடிய அறையை துறந்தபோது, அவர் எல்லா ஆப்பரேஷனும் முடிஞ்சு சந்தோஷமா படுத்திருக்கிறார். இத பார்த்த உடனே அந்த செவிலியர், "இது யார் செஞ்சது?" அப்படின்னு சொல்லும்போது, "எங்களுடைய மருத்துவர் உங்கள பார்க்க சொன்னார்" அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர போய் பார்க்கும்போது, அவரு சொன்ன ஒரே ஒரு விஷயம், "உங்களுடைய உணவகத்தில் ஒரு நாள் ஒரு ரூ. 100 திருடப்பட்ட திருடன் தான் நான். அன்று உங்களுடைய தகப்பனாரினுடைய அந்த மனித நேயத்தால், அவர்களுடைய அந்த ஒரு மனித குணத்தால், உதவும் குணத்தால் என்னுடைய தாயார் உயிர் காப்பாற்றப்பட்டது. என்னுடைய தாயார் உயிர் காப்பாற்றப்பட்ட பின்புதான் நான் வளர்ந்து இன்றைக்கு ஒரு மருத்துவராக வந்திருக்கிறேன். இன்று அந்த அந்த நன்றிக் கடனை அடைக்கக்கூடிய வகையில் எனக்கு வாய்ப்பளித்த இறைமைக்கு நான் நன்றி கூறுகிறேன்" அப்படின்னு சொல்லி, அந்த நபர் அவர்களுடைய உயிரை காப்பாற்றி நல்ல முறையில் மீட்டெடுத்து அப்ப நம்ம இன்று விதைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதம் சார்ந்து பிறருக்கு உதவும் வகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும், இன்று நாம் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு நற்செயல்களும் மனித மாண் மனிதநேயத்தோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைகளும், நிச்சயமாக நம் வாழ்வில் பிற்காலத்தில் நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிகளையும் மீட்டெடுக்கும். பல நன்மைகளை கொடுக்கும். இத நம்ம வந்து அவரு 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 எதிர்பார்த்து செஞ்சாரா? அப்படின்றது கிடையவே கிடையாது. நாம் பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயல்களும் நம்மளுடைய வாழ்வில் மிகச் சிறப்பாக நம்மை உயர்த்தக்கூடிய பல்வேறு நிலைகளை நிச்சயமாக கொடுக்கும். அப்ப நம்ம என்றைக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிலைகளிலும் நம் நன்மைகளை விதைத்துக் கொண்டே செல்வோம். நல்லவைகளை விதைத்துக் கொண்டே செல்வோம். நல்லவைகள் என்றும் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக நன்மைகளை மட்டுமே கொடுக்கும். அப்ப வாழ்க்கையில எவ்வளவோ நிலைகள நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவோ வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் இவ்வளவு தூரம். அப்ப உங்களுடைய நோக்கத்தை மட்டும் உங்களுடையதாக வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த சமூகத்திற்கான நோக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உச்சத்த அடையணும் அப்படின்னா, அந்த நோக்கம் வாழ்வினுடைய நோக்கம் என்பது உங்களுக்கானதாக இல்லாமல், இந்த சமூகத்திற்கானதாக நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில சிறிய இலக்கு, பெரிய இலக்கு, ஒரு ஷார்ட் டெர்ம் கோல், லாங் டெர்ம் கோல்ன்னு சொல்லி நெறைய நிலைப்பாடு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த கோல், இலக்குகள் என்பது இந்த சமூகத்தின்பால் என்று இருக்கப்படுகிறதோ, அந்த சமூகத்தின்பால் இருக்கக்கூடிய அந்த இலக்குகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அதிதீவிரமாக விரைவில் கிடைக்கும். அப்ப உங்களுடைய மனமார்ந்த உங்களுடைய எண்ணத்தில் இந்த மனிதம் என்று ஒரு மனிதத்தினுடைய மகத்துவமானது நீங்கள் இந்த சமூகத்திற்கும் உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் நீங்கள் எந்த அளவு நன்மை பயக்குகிறீர்களோ
உங்களுடைய வாழ்வு அந்த நன்மையின் பால் அடையும். அப்ப என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அதீதம் விதைத்து பழகுங்கள். அப்ப உங்களுடைய ஒவ்வொரு நிலைகள்ல நம்ம எப்பயுமே ஒரு சின்ன கோல் வச்சிருப்போம். எனக்கு இது கிடைச்சா போதும். வாழ்க்கையில இது மட்டும் வந்துருச்சுன்னா போதும். எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு 1,00,00,000 சம்பாரிச்சுட்டா போதுங்க. வாழ்க்கையில அதுதான் மிகப்பெரிய ஒரு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அத அடைஞ்சுட்டா அது பல கோடிய குடுத்துரும் அப்படிம்பாங்க. எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிறிய இலக்கு அப்படின்னா, அத நீங்க இழுத்துட்டு போணும். சிறிய இலக்கு ஒரு சின்ன ஒரு கோல் வச்சிருக்கீங்க. இத அடைஞ்சா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அத நீங்க இழுத்துட்டு போணும். இதே இது இலக்கு பெருசா இருந்துச்சு அப்படின்னா, அந்த இலக்கு உங்கள அந்த இடத்துக்கு இழுத்து கொண்டு போகும். எப்பயும் எண்ணுவதை நீங்கள் உயர்ந்ததாக எண்ணுங்கள். வெறும் கூரை மேல ஏறுறது மட்டும் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டாம். வானத்தை எட்டுவதும், வானத்தை தொடுவதும், வானத்தின் மேல் ஏறுவதும் தான் நம்மளுடைய இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நினைச்சு பாருங்க, உங்களுடைய மனசுல நீங்க நினைக்கிறது தாங்க உங்களுடைய வாழ்க்கை. இந்த புற உலகத்தில் நீங்கள் நினைத்த அத்தனை விஷயங்களும் தான் உங்களுடைய வாழ்வாக பார்க்கப்படுகிறது. நீங்க சந்தோஷமா எண்ணுவதை மிக உயர்ந்த எண்ணமாக நீங்கள் விதைத்துப் பழகுங்கள். இங்க எவ்வளவு உச்சம் ஒரு பிரைவேட் சாட்டே ஒரு 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 ஆக்சுவலா வந்து இத்தனை கார் வாங்கணும். எனக்கு ஒரு பிரைவேட் சார்ட்டரே இருக்கணும். அந்த அளவுக்கு நான் வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் நிச்சயமா நடக்கும். நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நமக்குள் நம்மளுடைய மனப்பான்மையை குறுக்கிக் கொள்கின்றோம். சுருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை நம்மளுடைய வாழ்வில் நிச்சயமாக அந்த ஒரு குறுகலான ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் தான் கொடுக்கும். உங்களுடைய இலக்குகளை பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்குகளை பெரிதாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால், நிச்சயமாக அந்த இலக்கு உங்களை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். அப்ப நம்மளுடைய மனசுல ஒரு கோல் சீக்கிங் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்க என்று இந்த மனிதத்தின்பால் நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த கோல் சீக்கிங் மெக்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, நிச்சயமா அந்த இலக்க உங்களால அடைய வச்சுரும். நிச்சயமாக அடைய வச்சுரும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த மனித மூளை என்பது, நீங்கள் அடைய வேண்டியவற்றை மட்டும் நீங்க புரிய வச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய மூளைக்கு, நீங்க என்ன அடையணும்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் நீங்க புரிய வச்சுட்டீங்கன்னா, நிச்சயமா அத அடைஞ்சிரும். அப்ப மனித மூளைக்கு புரியிற ஒரு லாங்குவேஜ் வந்து இருக்குங்க. அந்த லாங்குவேஜ் மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா அந்த பிரெயின் லாங்குவேஜ்ல நீங்க ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சுட்டீங்கன்னா, அது நிச்சயமா உங்களுடைய நிஜ உலகில் அதை கொண்டு வந்து சேர்க்கும். நிஜ உலகத்துல அது கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பிரெயின் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, ஒன்றே ஒன்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் விஷுவல்ஸ். விஷுவலைசேஷன். நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா உங்களுடைய மனத்தில், உங்களுடைய இந்த மூளை பகுதியில், இந்த கோல் சீக்கிங் மெக்கானிசமா நீங்க இந்த ஒரு பிரெயின் லாங்குவேஜ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷுவல்ஸ், உங்களால உங்களுடைய வாழ்க்கைய இந்த மனிதத்தின்பால் ஈடுபடுத்தி, உயர்ந்த எண்ணத்தோடு, நல்லெண்ணத்தோடு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடுகளை உங்களால், உங்களுடைய மனத்தின்பால், உங்களுடைய மூளையில் பதிவிட முடியும் என்றால், நிச்சயமாக அதை நிஜ உலகில் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமா கொடுக்கும். இன்றைக்கு வேண்டும், வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருப்பதே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. இது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நான் இது ஆவேன், அது ஆவேன். நான் நிச்சயமா இப்படி ஒரு நபரா மாறுவேன். அப்படின்னு சொல்லி இந்த எதிர்காலத்தை நினைக்க நினைக்க ஆவேன் ஆவேன்னு சொல்லி நினைக்க நினைக்க வாழ்க்கையில என்னைக்குமே நினைச்சுக்கிட்டே தாங்க இருப்போம். நீங்கள் நிகழ்காலத்தை ஆராதிப்பவர்களாக மாறுங்கள். நிஜ உலகில் இந்த நிகழ்காலம் என்பது உங்களுடையதாக இருக்கிறது. வேணும் வேணும்னு வேண்டிக் கொண்டிருப்பது ஒரு பக்கம். இதாயிருவேன், அதாயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே புகழ்ந்து கொண்டிருப்பது ஒரு பக்கம். எதிர்காலத்தை நினைத்து நினைத்து வருத்தத்தை அடைவது மட்டும் தான் நம்மளுடைய வாழ்வாக இருக்கிறது. எதிர்காலத்தை நினைத்து சந்தோஷப்படுங்கள். ஒரு கட்டம் இன்றைக்கு ஒரு 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 இசிஜி எடுத்தா கூட வாழ்க்கையில ஏற்றம், இறக்கம் இருந்துதான் வரும். அப்படி இருந்தா தான் உயிரோட இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனா, நம்ம பல நிலைகள்ல
அந்த எதிர்மறை எண்ணத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அந்த விஷயத்த நம்ம வந்து எதிர்காலத்த நினைச்சு நினைச்சு வாழ்க்கை முழுவதும் நினைத்துக் கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்காலத்தை ஆராதிக்க பழகுங்கள். நிகழ்காலம் உங்களுடையதாக இருக்கிறது. நிஜ உலகில் நிகழ்வுலகில் நீங்கள் உங்களை உயர்த்திப் பிடியுங்கள். உங்களுடைய வாழ்வில் அந்த நிஜ உலகில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மனிதம் சார்ந்த மகத்துவம் படைக்கக்கூடிய மனிதராக மாறக்கூடிய நிலைகள், நீங்கள் உங்களுடைய வாழ்வை உருவாக்குவது உங்கள் கையில்தான். அப்ப இந்த நிகழ்காலத்தில் சந்தோஷமாக 4 நபர்களுடைய மகிழ்வை உருவாக்கி பழகுங்கள். அந்த மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா பல நிலைகள கொண்டு வந்து கொடுக்குங்க. அப்ப நம்ம இன்றிலிருந்து ஒன்றை மட்டும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நம்மை தேடி வரும். நம்மளுடைய வாழ்வை உயர்த்தும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் ஏங்கணும், எதெல்லாம் பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோமோ, அத்தனை நிலைகளையும் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க. அப்ப நம்மளுடைய மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இன்னும் சற்று உயர வேண்டும். அந்த எண்ணம் தான் நம்மை மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறது. யாருக்காவது ஒரு நிறைவு இருக்குமாங்க? எனக்கு இது போதும். எனக்கு இதுக்கு மேல நான் உயரணும்னு ஆசைப்படல அப்படின்னு சொல்லி இருக்குமா? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா, நம்ம அடுத்து எப்படி நம்ம ஒரு BMW கார் வாங்க போறோம்? இல்ல சாதாரணமா ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா, இது வாழ்றதுக்கு கட்டிட்டோம். எப்படி ஒரு கனவு வீட்டுக்கு நம்ம வந்து உருவேற போறோம்? அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கை என்பது இன்னும் உயர வேண்டும். இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு படி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான். இன்னும் உயர வேண்டும் என்ற எண்ணம் நம்மை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு விலங்கினத்திலிருந்து இன்னைக்கு மனிதன் இவ்வளவு வளர்ந்தான் அப்படின்னா, இன்றைக்கு இன்னும் உயர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மனிதனுக்கு இருக்கப்படும் போதுதான், இன்றைக்கு அவன் அடுத்தடுத்த நிலைகள்ல இன்னைக்கு 4000 வருஷம் கடந்து, இன்னைக்கு ஒரு மனித இனம் இந்த அளவுக்கு பல்வேறு கண்டுபிடிப்புகளை உருவாக்கி, இவ்வளவு நிலைப்பாடுகள்ல நம்ம நின்றுக்கோம் அப்படின்னா, அந்த இன்னும் உயர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைதாங்க. அப்ப இன்னும் உயர வேண்டும், இன்னும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய ஒரே ஒரு நிலைப்பாடை சற்று மாற்றி, இன்னும் நாம் உதவ வேண்டும். இன்னும் நாம் உதவ வேண்டும். இன்னும் பல்வேறு நிலைகள்ல நம்மளுடைய நம்மளுடைய மனசுலருந்து நம்ம சுத்தி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அ அ நிலைகள்லயும் இந்த சமுதாயத்தை இன்னும் உயர்த்த வேண்டும். இன்னும் நான் உதவ வேண்டும். அப்படின்ற ஒரு ஒரு ஒற்றை சாசகத்தை மட்டும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். நம்ம சந்தோஷமா நம்மளுடைய வாழ்க்கையில ஆத்மார்த்தமான நிலைகளை கொடுக்கும். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு நபர் யாருன்னு கூட தெரியாது. எனக்கு ரொம்ப பரிச்சயம் கூட கிடையவே கிடையாது. நம்ம அந்த வள்ளலார் இல்லம் நடத்தி கொண்டு வருகின்றோம். ஆ அந்த வள்ளலார் இல்லத்திற்கு ஒரு ஒரு நான் எப்பயுமே சொல்வது உண்டு. என்ன அப்டின்னா, யாராவது உதவணும் அப்டின்னு சொல்லி நெனச்சோம்னா, சந்தோஷமா வந்து ஒரு ஒரு பொருளா வாங்கி குடுங்க. ஒரு ரூ. 100 நீங்க வந்து இது பண்ணாலும், ஒரு பொருளா ஒரு ஒரு சாதாரண ஒரு 1 கிலோ அரிசி வாங்கி குடுங்க. ஒரு உப்பு பாக்கெட்ட வாங்கி குடுங்கன்னு சொல்லி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% விஷயம் பொருட்களா மட்டும் தான் நம்ம யார்ட்டயுமே வந்து இது பண்றது. அப்போ ஒரு நபர் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அன்றாட வாழ்க்கையில் இந்த மனிதத்தை நம்மளுடைய ஒரு பழக்கவழக்கமாக மாற்றுவத, அந்த நபர நான் உதாரணமா சொல்லணும்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. சதீஷ்குமார்ன்னு ஒருத்தரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த மனிதர நான் பார்த்தது கூட கிடையாது. என்னுடைய காலையில என்னுடைய ட்ரஸ்ட் அக்கவுண்ட்க்கு ஒரு ரூ. 50 கிரெடிட் ஆகுங்க. வெறும் ரூ. 50. நான் மனிதத்தினுடைய உச்சமாக யார பார்க்கிறேன் அப்டின்னா, அந்த நபர பார்க்கிறேன். எத்தனையோ நபர்கள் ஏதேதோ நிலைப்பாடுகள்ல இருப்பதை விட, இன்றைக்கு ஒரு வழக்கமாக, ஒரு பழக்கமாக டெய்லி காலையில அந்த ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல ஒரு வெறும் ரூ. 50 கிரெடிட் ஆகுது. இந்த மனுஷன் என்ன நினைக்கிறாப்ல அப்டின்னா, என்னால முடிஞ்சது ஒரு நபருக்கு உணவளிக்கக்கூடிய நிலைகள். நான் எத்தனையோ வருட காலங்கள் இந்த ஈர்ப்பு விதியினுடைய ரகசியத்தில், ஈர்ப்பு விதியினுடைய சூட்சமத்தில் எத்தனையோ நாட்கள் நான் சொல்லுவேன். உங்களால முடிஞ்ச ஒரு நபருக்கு உங்களுடைய பக்கத்துல, உங்களுடைய கைகளால் ஒரு நபருக்கு ஒரு உணவு வாங்கி கொடுங்க. அது வழக்கமா கொண்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இந்த மனிதம் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒரு உணர்வ கொண்டு வந்துட்டாலே, அது போதும் அப்படின்னு நெனைப்போம். அந்த நபர்
அவருடைய வாழ்க்கையில எந்திரிச்சு கண் விழித்தவுடன் செய்யக்கூடிய ஒரே ஒரு பணி அந்த பணியா இருக்கு. எனக்கு ரொம்ப பெரிய வியப்பாக இருந்ததுங்க. நம்ம எத்தனையோ பேருக்கு உதாரணங்கள் சொல்கின்றோம். இன்றைக்கு வாழ்ந்து முடித்தவர்களை உதாரணத்தை சொல்வதை விட, இன்றைக்கு வாழும் நிஜ உலகில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை உதாரணமாக சொல்வது சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். எப்பயுமே உங்களுடைய சுற்றத்தில் நான் பல நாட்கள் இந்த தளத்தில் ஒவ்வொரு நாட்களும் கூறியது உண்டு. உங்களுடைய இன்றும் நான் அதை பதிவிடுகின்றேன். உங்களுடைய சுற்றத்தில் பசியோடு வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு ஒரு உணவுப் பொட்டலத்தை வாங்கி அவங்க கையில கொடுத்து, அந்த மகிழ்ச்சியை நீங்கள் நுகர்ந்து பார்த்தீர்கள் என்றால், அந்த மகிழ்ச்சியை நீங்க சந்தோஷமாக நீங்கள் கண்டுகளித்தீர்கள் என்றால், நிச்சயமாக நான் கூறுகின்றேன், இந்த மனிதம் என்ற மனப்பான்மை, இந்த மனித உணர்வு, உங்களுடைய மகத்துவத்தை போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கும். நீங்கள் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் மனிதம் மட்டும்தான் மனிதனை காக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். மனிதன் அந்த அந்த மனித குணம், மனிதம் என்கின்ற ஒரு ஒரு மனிதநேய பண்பு, அந்த குணங்கள் உங்களுடைய மனதில் இருந்தால் மட்டும் போதும். உங்களுடைய வாழ்வு மிகச்சிறப்பாக அமையும். மிகச்சிறப்பான நிலைகளை உயர்த்தும் என்று கூறி, ஆத்மார்த்தமான இந்த ஒரு 50 நிமிடம் என்னுடைய உரையை கேட்டமைக்கு மனதார நன்றி கூறி, இந்த வாய்ப்பளித்த இறைமைக்கும், இந்த தளத்திற்கும் நான் ஒவ்வொரு நாளும் நன்றிக்கடனாக இருக்கிறேன் என்று கூறி, ஆத்மார்த்தமான இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாழ்க்கையில் மனிதத்தோடு வாழ்வோம். இன்னும் பல நிலைகளை கடப்போம். இன்னும் பல நாட்கள், பல 100 வருடங்கள் மனித பண்போடு நாம் உயர்வோம் என்று கூறி, ஆத்மார்த்தமான அன்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு தருணம். அன்பு சகோதரர் அவர்கள் நமது சகோதர தலமான ஈர்ப்பு விதியின் ரகசியம் என்ற அற்புதமான தளத்தினை வடிவமைத்து கிட்டத்தட்ட 600 சிறப்பான நிகழ்வுகளை மனித மனங்களை மேம்படுத்துவதற்காக எப்பொழுதும் தம்மை ஒரு பிறர் அன்பின் தூதுவராக ஒரு நிலைநாட்டிக் கொள்பவராக செய்பவராக இருந்து வருகின்றார். இன்றளவும் தமது சமுதாயம் சார்ந்த பணியினை அன்றாடம் அன்னம் பகிர்வதையும் தமது வாழ்வியல் வழக்கமாக மாற்றிக்கொண்டு செயல்பட்டு வருபவர். நிறைய நல்லெண்ணங்களை, நல்ல கருத்துக்களை விதைக்கும் நல்லெண்ண தூதுபவராகவும் பயணித்து வருபவர். இத்தகையதோர் சிறந்த ஆளுமை தமது பிறந்த நாளில் நமது எளிய அழைப்பினை ஏற்று நமது தளத்தில் மனிதம் போற்றும் மகத்துவம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அற்புதமான சிறப்புரையை வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பு சகோதரர் முனைவர் பேராசிரியர் தக்கார் தவபாலன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அவரது எண்ணங்கள் ஏற்றங்கள் நோக்கிய திசையில் பயணிக்கவும் இன்னும் மனித மனங்கள் மலர்ச்சியுறவும் அவரது செயல்கள் இன்னும் மேன்மை அடையவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தக்கார் தவபாலன் அவர்களுக்கு மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு கொரோனா சமயத்துல இந்த ஈர்ப்பு விதியின் மூலமாக ஒரு ஆறுதலையும் நிறைய கருத்துக்களையும் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான பல கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கும். அருமையான அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போதிச்சுட்டு இருந்த அந்த ஈர்ப்பு விதி இன்றைக்கு நம்ம கூட இணைஞ்சுக்கிட்டு நீங்க உங்கள் பிறந்த நாளை கொண்டாடியதற்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும்.
மனிதன் அப்படிங்கிற ஒரு சொல்லையே மனிதம் அப்படிங்கிறது இருக்கு. தொடர்ந்து நம்ம ஒரு மனிதம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு மனிதனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாரு. அதோட ஒரு விபத்து நடந்தபோது ஒரு பணக்காரர் தான் தன்னுடைய கார்லயே அவர எடுத்துட்டு போயி மருத்துவமனையில வச்சு பார்த்து, அதற்கப்புறம் அவங்க மனைவிக்கு 6 மாத காலம் அவங்க எப்படி அம் குடும்பத்த ஓட்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு திரும்பவும் அவங்களுக்கு என்ன தேவை இதெல்லாம் பார்க்க சொல்லி அனுப்புறாரு. அடிபட்ட உடனே ஆம்புலன்ஸ்க்காகலாம் காத்திருக்காம, தன்னுடைய கார்லயே விலை உயர்ந்த ஒரு கார்லயே எடுத்துட்டு போறதாகட்டும், இந்த மாதிரி மனிதத்தை கொடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு மனம் தான் முக்கியம். ஒரு அப்படியே விட்டுட்டு கூட போகலாம். இல்ல நெறைய பேரு அ விபத்துன்னு ஒண்ணா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. கண்டுக்காம போறதும் நெறைய பேர் உண்டு. ஏன்னா, அதுக்கப்புறம் பின்னாடி வர பிரச்சனைகள யார் சந்திக்கிறதுங்கிறதுனால, விபத்தை ஏற்படுத்தியவர்களும் சரி, இல்ல வழியில போறவங்களும் அதை கண்டுக்காம போறக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாரி அ அடிபட்டவர் மீது தான் தவறு இருக்கிறது. அவரு மது அருந்தியதன் காரணமாக தான் அடிபட்டுச்சு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, அந்த அளவுக்கு அவரு பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும், அவங்க மனைவி பத்தியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட சூழ்நிலை, அவங்களுக்கும் எந்த ஒரு யாருமே ஆறுதலாக இல்லை. பணம் இருக்க வரைக்கும் தான் யாரும் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால, பணத்த குடுக்காம பொருளாக உதவுறது. அந்த மாதிரி தான் தானும் அன்னம் பகிர்தல் அப்படிங்கிறத தொடர்ந்து சிவகாசி வள்ளலார் இல்லம் மூலமாகவும் தொடர்ந்து அத ரொம்ப வருடங்களாக அத செஞ்சுகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க பணமா குடுக்கலனாலும் பரவாயில்ல. பொருளா குடுக்கறத தான் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, பொருளாக கொடுத்தா அந்த உணவு அனைவருக்குமே போய் சேரும். தினமும் 100 பேருக்காவது அன்னமிடுறது அப்படிங்கிறத ஒரு தினம் மனைவியோட சேர்ந்து அத தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. நம்மளால மற்றவர்களுக்கு எந்த உதவி செய்ய முடியலனாலும் பரவால்ல. ஒருத்தருக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாடு வாங்கி குடுத்தாலே அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த உதவி நம்ம மற்றவங்களுக்கு செய்யறது, அது நம்மை காப்பாத்தும் என்றைக்காவது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு அப்பாக்கு உடம்பு சரியில்லாம அந்த பொண்ணு மருத்துவமனையில சேர்க்கும்போது, என்றோ ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு ரூ. 100 கொடுத்து உதவி செய்த அவர் மருத்துவராக இன்றைக்கு இருக்கிறார் அப்படிங்கும்போது, நம்ம குடுக்குற உதவி, நம்ம செய்யற உதவி நமக்கு பல மடங்காக திரும்பி வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போம். ஈர்ப்பு விதி தளத்துல. அதுக்காக எப்படி அது நடக்கும் அப்படிங்கிறத உதாரணங்களோட நமக்கு இன்னைக்கு வாழ்வியல் உதாரணங்களோட சொன்னது ரொம்பவே சிறப்பா இருந்தது. நம்ம மனித மூளைக்கு நம்ம என்ன அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். ஏன்னா நம்மளோட இலக்கு, நம்ம நோக்கம் இதெல்லாமே சமுதாயத்திற்கானதாகவும் இருக்க வேண்டும். நம்ம பிரெயின் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி அதுல நம்ம கொண்டு போய் அந்த விஷயத்த பதிய வச்சுட்டோம்னா, அது நிஜத்துல நினைக்கிற, நம்ம வேண்டுகிற அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது. அதுதான் விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்சிப்படுத்துதல். நமக்கு தேவையானதை நடந்துட்ட மாதிரி நம்ம சிந்திக்கணும். அத காட்சிப்படுத்தி அத அப்படியே உணர்வு பூர்வமாக உணரணும் அப்படிங்கிறத அது சொல்லும்பொழுது நம்ம மூளை உண்மையாலுமே அது நம்பிரும். நம்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சரியாக அந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால, அத தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதும் சொன்னாங்க. இந்த மாரி உதவுதல் அப்படிங்கிறது ஒரு மனித தன்மையான ஒரு விஷயம். அதை தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறதை இன்றைக்கு தன்னோட வாழ்க்கையில் தான் தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிற விஷயங்கள பகிர்ந்துகிட்டார். அதே மாதிரி அனைவருமே உணவாவது கொடுக்கணும் முடிந்த அளவுக்கு, இல்லையென்றால் இன்சொல்லாவது கொடுக்கணும் மற்றவர்களுக்கு அப்படிங்கிறதுல கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது அது மடங்காக நம்மிடம் திரும்பி வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இன்றைக்கு எடுத்துக் கூறிய தவபாலன் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று இந்த தளத்தில் நடைபயில வந்திருக்கும் தவபாலன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம்.
நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்க துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்தும். நன்றிகள் அம்மா. ஐயா தாவணன் ஐயா அவங்க எப்பவுமே அவர் பேசும்பொழுது ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்சால ஒருத்தருக்கு உணவு கொடுங்க அப்படின்னு எல்லா தளத்துலையும் பேசியிருக்காங்க. அந்த உணர்வை அவங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விதைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த விதை இப்போ என்ன இருக்குன்னா அதை முளைச்சி வெளியில் எல்லாருக்கும் அது பரவிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய பேர் நான் செய்கிறத பார்த்துருக்குறேன். என்னால் முடிஞ்சதை நானும் இந்த வயசில் செய்துக்கிட்டும் இருக்கிறேன். செய்யும் பொழுது எப்படி செய்யணும் அப்படின்னு கூடாது. நம்ம இது செய்தால் இது வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த உண்மை சம்பவம் சொன்னது மனசு அப்படியே நெகிழ வைக்குது. எப்படின்னா இப்போ எல்லாம் என்னென்ன ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க, உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே நின்று அவங்களுக்கு அடி விழும் அப்படின்னு ஒரு சிலர் பயப்படுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அடிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு பார்க்காம செல்ஃபி எடுக்கிறாங்க தளத்தில் அனுப்புறதுக்கு. அதையெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம உடனே நமக்கு பட்டா எப்படி நம்ம துடிப்புமோ அதே மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணோம்னா அவங்களுக்கு போய் உதவி செய்யணும். அதுதான் ஐயா சொன்னது. அது எவ்வளோ பெரிய நெகிழ்வு பாருங்க. அடுத்தது இந்த முதியவர் அடிபட்டு அந்த அம்மாவுக்கு எவ்வளோ காலம், இந்த காலத்தில் பார்த்தா நிறைய பேரை பார்க்குறேன், பெத்த குழந்தைங்க கூட திரும்பி பார்க்காத உலகமாக இருக்குது. நிறைய பேர் அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அது பின்னாடி என்ன பலன் அப்படின்னு தெரியாமல் சில பேர் செய்துட்ருக்காங்க. பெற்றவங்க எப்போவுமே குழந்தைங்கள வஞ்சித்து வாழணும்னு நினைக்க மாட்டாங்க, குழந்தைங்களுக்கு செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட பெற்றோரை ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்க இந்த உலகத்தில் அவர் அவங்க ஆக்சிடெண்ட் பண்ணதும் அந்த அம்மாவை எடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் கடைசி வரைக்கும் செய்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய மனித நேயம். இதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்கணுங்க. நம்ம இன்னைக்கு கேட்டோம் அப்படி கேட்டுகிட்டே போகக்கூடாது. அதில் என்ன கருத்து இருக்குது, நம்மளால் அதில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம செய்யணும். செய்தால் அதுக்கு பலன் உண்டு, கிடைக்கும்னு நினச்சி செய்யக்கூடாது. நினைக்காம என்ன நம்ம கையில் என்ன இருக்கோ எப்படி வேணாலும் உதவி செய்யலாம். ஐயா சொல்கிற மாதிரி எந்த விதத்துலேயும் நம்ம உதவி செய்யலாம். நினச்சி பார்க்கணும். இப்போ நம்ம தெருவில் போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு அம்மா கையேந்திட்டு நிற்பாங்க, சில பேர் பார்க்காம போவாங்க. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்.
இல்ல ஒரு பணமாவது ஒரு 10 ரூபாய் குடுக்கணும். அவங்களுக்கு தேவை இருந்து தானே கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம உணர்ந்து செய்யணும். நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சுகமே தேவையில்லைங்க. அதுதான் இப்ப நான் சொல்லுவேன். இந்த மாரி ஒரு அன்ப விதைச்சு, அந்த ஆறுதல அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கணும்னு ஐயா ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு அந்த உண்மையான அன்போட செய்யணுங்க. அப்படி செய்தாதான் நம்ம குழந்தைங்களும் நல்லா இருக்கும். அடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க. நம்ம குழந்தைங்கள மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஐயா பாருங்க, எத்தனை முதியோரை எடுத்து அந்த சிவகாசியில அந்த நடத்திட்டு இருக்காங்க. அது எல்லாராலையும் முடியாது. அவர் சொன்ன மாதிரி இறையாற்றல் அவர் ஒரு கருவியா தான் நியமிச்சு படைச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அது வழியா அத்தனை பேரு மதிய ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த சாப்பாட்டுடைய அருமை தெரியும். அதனால ஐயா இந்த சின்ன வயசுலயே எவ்வளோ இதா எடுத்து நடத்தி பேரும் புகழுமா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நம்மளும் செய்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வழியை தேடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயா அவங்க 100 ஆண்டு காலம் வாழணும்னு வாழ்த்தி மகிழ போறேன். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. அழகா பாட்டோட உங்களோட வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தவபாலன் சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மனிதம் போற்றும் மகத்துவம்னு நிறைய நல்ல மனிதர்களை அந்த நிகழ்ச்சிகளையும் சொல்லையில ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் வள்ளியும் விஜயாமாவும் அதையே திருப்பி குறிப்பிட்டு சொன்னாங்க. நிச்சயமா நம்மளுக்கு ஒவ்வொன்றுமே இயற்கையும் சரி இறைவனும் சரி நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். இது ஒருத்தங்க சொல்றதை நம்ம கேட்கலாம் இருக்கலாம். இப்பவே சொன்னார் தவபாலன் ஐயா, முடிந்த அளவு ஒருத்தருக்கு உணவு ஒரு தடவையாவது உணவு கொடுத்து பாருங்க. அப்ப அவங்களுடைய அந்த உணர்வு நிலையில நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இறைவன் வழி காமிச்சுட்டே இருக்காரு. அதை தக்கபடி நம்ம பயணிச்சு வாழ்க்கையில பல பல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையிலும் சரி மற்றவங்க வாழ்க்கையிலும் சரி நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்க மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க ரேவதி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தவபாலன் ஐயா மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு ஐயாவுக்கு மூலியமா வாழ்த்துக்கள், நன்றிகள் பல. அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க சரவணன், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. ராஜலட்சுமி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னி பிறந்த நாள் முன்னிட்டு நல்ல கருத்தை பகிர்ந்த ஐயா தனபாலன் ஐயா அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருமே சுய மகிழ்ச்சியத்தான் விரும்புவாங்க. எனக்கு நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இந்த வெற்றி கிடைக்கணும், இதுல நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அந்த சுய மகிழ்ச்சியத்தான் விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மத்தவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறத காட்டிலும் உதவி பண்ணனதுக்கு அப்புறம் அந்த மகிழ்ச்சி நம்மளுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதாவது இன்னர் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மனம் மகிழும். சோ அது அதுக்கு அளவே கிடையாது. நம்ம ஒருவருக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு
செஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த மன மகிழ்ச்சி வந்து அதுக்கு அளவே கிடையாது. ஸோ அது வந்து நீங்க எல்லாரும் உணர்ந்து பாருங்க. உணர்ந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த மன மகிழ்ச்சி. எல்லாரும் முடிஞ்ச உதவிகள தன்னால், அதாவது நம்ம எல்லாமே வந்து பண உதவி, பொருள் உதவி செய்யணுங்கிறது கிடையாது. நம்மனால வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நகரும்போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படும். நம்ம சின்ன சின்ன உதவிகள் பண்ணா போதும். ஹியூமன் பீயிங் மட்டும் இல்ல, நிறைய விலங்குகளுக்கு கூட நம்ம வந்து நம்மனால உதவிகள் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சியில ஒரு தொழிலதிபர் ஜோதி ஊறுகாய் நிறுவன அதிபர் வந்து மாரிமுத்து அவர்கள். அவரு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அவருடைய வேலையே வந்து அவர் கம்பெனி பாக்குறது நிர்வாகத்தை தாண்டி அவர் நிறைய உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வேலையே வந்து காக்காளுக்கு உணவு வைக்கிறது, அப்புறம் மதியம் வந்து நாய் நாய்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை வேக வச்சு அவங்க வீட்டுல வேக வச்சு அவங்க துணைவியார் வந்து டெய்லி ஒரு 10-20 முட்டை வேக வச்சு கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் மதியம் ஒரு 2 மணிக்கு போய் எல்லாம் அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற நாய்களுக்கு, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிற நாய்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, வெளியில போகும்போது ஒரு ₹10 பிஸ்கட் பாக்கெட்டு எப்பவும் ஒரு 5 பாக்கெட் வந்து என் வண்டியில வச்சிருப்பேன். ஸோ ரோட்ல சுத்திட்டு இருக்கிற நாய்களுக்கெல்லாம் வந்து அதை போடுவேன். அப்புறம் வந்து வீட்ல வேஸ்ட் ஆகுற அந்த காய்கறி குப்பைகள்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ண ஃப்ரெஷ்ஷா காய்கறி குப்பைகளை கொண்டு போய் மாடுகளுக்கு, நம்ம வீடு சுத்தி இருக்கிற மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடுகளுக்கு நான் போடுவேன். ஸோ என்னால முடிஞ்ச இந்த சின்ன சின்ன உதவிகளை பண்ணும்போது அந்த நிமிஷம் வந்து எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி எனக்கு கொடுக்கும். ஸோ இது இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இன்னர் ஃபீலிங்ஸ். இந்த மகிழ்ச்சிக்கு வந்து அளவு கிடையாது. ஸோ அதை நீங்களும் வந்து உணரணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் வந்து தன்னால முடிஞ்ச உதவிகளை வந்து மத்தவங்களுக்கு பண்ணுங்க. ஸோ மனிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ளார இருக்கு. ஸோ எல்லார் மனசுக்குள்ளாரும் இருக்கு. எல்லார் மனசுக்குள்ளாரையும் ஒரு சுயம் இருக்கு. அந்த சுயத்திலையும் ஒரு வந்து மகிழ்ச்சி இருக்கு. நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க ராஜலட்சுமி. முதன் முறையாக நம்ம தளத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்திருக்கீங்க. தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இணைந்துக்க வேணும்னு கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். அவைக்கு வணக்கம். தவபாலன் ஐயாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்பயும் நீங்க நம்மளுடைய சேவைக்கு நல்லபடியா சேவை செய்யணும்னு உங்களை வாழ்த்துறேன். உதவிடத்தான் பிறந்தோம். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தவபாலன் ஐயா. திருக்குறள்ல வந்து அன்புடைமை வெஸ்டர்ன் ஸ்டைல்ல சங்கராபுரம் இல்ல புததனியர் சகம பனீச சனி பமகச அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பூங்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடி எய்ந்த வழக்கென்ப வையகத்து என்போடி எய்ந்த தொடர்பு இல்ல அன்போடிய இந்த ஆறுயிர்த்து சாரிமா அன்போடிய இந்த வழக்கென்ப ஆறுயிர்த்து என்போடிய இந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈதும் நண்பெனும்
நாடா சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றாரி எய்தும் சிறப்பு. அறத்திற்கே அன்பு சார்வென்பர் அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பு இலாதனை அறம். அன்பகத்து எல்லாம் உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தழித்தற்று. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கே. அவைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஜோதிமா. அழகா உதவிடத்தான் பிறந்தோம்னு சொல்லி பிறந்தநாள் வாழ்த்து பாடலும் திருக்குறளும் ரொம்ப அழகா எங்க கூட பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க மிக்க நன்றி ஜோதி. நன்றிங்க கலைச்செல்வி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தவபாலன் ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நேற்று கொண்டாடினாரு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஐயா அவருடைய உரை உண்மையிலேயே ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. ஈர்ப்பு விதியின் ரகசியம் தளத்துல அந்த காலை 5 மணிக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை காதுல கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பா அவருடைய காந்த குரல், இனிமையான அந்த குரல்ல அவருடைய உரையை கேட்பது ரொம்ப கொடுத்து வச்சிருந்தவங்க தான் நாங்கெல்லாம். ஏன்னா அந்த கொரோனா காலகட்டத்துல கிட்டத்தட்ட பல ஸ்ட்ரெஸ்ஸு, பல உளைச்சல், மன உளைச்சல்கள். ஸோ அந்த சமயத்துல காலையில 5 மணிக்கு அவருடைய உரை அவ்வளவு ஆறுதலாகவும் இருக்கும். நல்ல ஒரு, ஏன்னா அவர் ஒவ்வொரு தளத்திலையும் அவர் சொல்றது, உங்களையால் இந்த தளத்திற்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, ஒருத்தருக்கு, உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் பசியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நபருக்கு ஒரு உணவு பட்டலம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அடிக்கடி இல்ல, தினமுமே சொல்லுவாரு. அவர் சொன்னோடனே நான் ஒரு நாள், என்னடா டெய்லி சொல்றாரு, யாராவது செய்யறாங்கன்னு நம்ம ஒரு நாள் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு நாள் அதை ஒரு 20 உணவு பொட்டலங்கள் எடுத்து அவர் சொன்னது மாதிரி தேடி 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 போய் கொடுக்கும் பொழுது, அப்ப நான் அதை கூட அந்த குரூப்ல நான் பதிவிட்டு இருந்தேன். அப்ப ஒரு அம்மா கையெடுத்து கும்பிட்டு அழுது, அது என்னன்னு தெரியல, அது ஒரு எனக்கு அப்படியே எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அவங்க அந்த அளவுக்கு அந்த அவங்க கண்ணுல நான் பார்க்கறேன். அவங்க ஏதோ ஒரு திருப்தியில உட்காந்துருப்பாங்க போல தெரியுது. அந்த நேரத்துல அந்த உணவு பொட்டலத்தை நான் கொடுக்கும்போது அவங்க கண்ணுல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், அந்த ஒரு அழுகையோட அவங்க காமிச்ச அந்த ஒரு உணர்வு அந்த உணர்வைத்தான் இப்ப ஐயா இன்றைக்கு சொல்றாரு. அந்த உணர்வை நீங்க டெய்லி நீங்க பெற்றுக்கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்வு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவ்வளவு அழகா அந்த உரையில சொன்னாரு. மிக்க நன்றிகள் ஐயா. ஏன்னா இப்ப திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் இரவுங்கிற அதிகாரத்துல கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது அப்படின்ட்டு, அதாவது ஒருத்தவங்கள கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இவங்க இவங்களுக்கு இது தேவை, இவங்களுக்கு இப்போதைக்கு இது அவங்களுக்கு வேணும், இது கொடுத்தா அவங்க மகிழ்ச்சி ஆயிருப்பாங்க அப்படின்னு அவங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கண்ணை பார்த்தாலே அந்த கண்ணை பார்த்து நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது தான் அந்த குரல். இந்த மாதிரி அவரும் அதே மாதிரி அடிக்கடி சொல்ற ஒரு இது, இந்த ஈர்ப்புவின் ரகசியத்துல பெறுவதின் ரகசியம் கொடுப்பதில் தான் அப்படின்னு சொல்லுவார். நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு, அது வேணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா கொடுக்கும்போது, நம்ம கொடுக்குறப்பதான் அது பெறுவது கிடைக்கும், பெறுவது நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இதைத்தான் நிறைய பேர் அந்த கொடுக்கும் தன்மை நம்ம வளர்த்துக்கணும் மனசுல, நம்முடைய அந்த எண்ணங்களை வளர்த்துக்கணும். நிறைய உதாரணங்கள் அவர் சொன்னாரு, அருமையா இருந்தது. ஸோ அவருடைய உரைகள்லாம் அந்த நன்றி உணர்வு, ஒவ்வொரு தலைப்பும், இந்த உங்களுடைய இலக்குகளை சிறிய இலக்கு பெரிய இலக்கு எல்லாம் போடாங்க, கூரையில போடாங்க, ஏனிய வானத்தை நோக்கி போடுங்க. ஸோ இந்த உரைகள்லாம் அந்த காலகட்டத்துல கேட்கும் பொழுது, ஒரு ஒரு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, அந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் அவ்வளவு ஒரு மனசுல யாரோ நம்மளை
தட்டி கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த நேரத்துல. ஸோ அந்த 5 மணி ஈர்ப்புவின் ரகசியம் தளம் வந்து அவ்வளவு ஒரு ரசிச்சு ஒரு ஆத்மார்த்தமா டெய்லி வந்து நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஐயா சில சமயம் ஒரு நாள் 2 நாள் வராம இருந்தா கூட ஒரு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா அவர் காலையில அந்த அஃபர்மேஷன் சொல்றது முடிக்கும்போது அந்த அந்த பணம் பற்றிய ஒரு புரிதலை பற்றி பேசும். அந்த ஒரு குரலுக்காகவே நாங்க எதிர்பார்த்துட்டே இருப்போம். அப்புறமேலு தான் அந்த ஆப்ஷன்ஸ் ஆனா கூட அந்த உமா சங்கர் சார் அதோட ரெக்கார்டிங்கை போட்டு விட்டுருவாரு. அதனால கொஞ்சம் அது எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது அந்த டைம். ஸோ நன்றிகள் ஐயா. உங்களுடைய பணி வந்து ஒரு மகத்தான பணி. இந்த உங்களுடைய சிறு வயதுல கூட நீங்க இவ்வளவு ஒரு உங்களுடைய எண்ணங்கள் வந்து அவ்வளவு பெரிய ஒரு எண்ணமா இருந்து மற்றவங்க அது நீங்க பிறந்த நாள்ல இறைவன்கிட்ட வேண்டின விஷயத்த நீங்க சொல்லும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கு கருவியாக இருக்கிறேன். என்னுடைய தலைமுறையாக அந்த தலைமுறைகளும் கருவிகளாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு. இந்த தொண்டு வந்து எப்போதுமே நடக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்ட அந்த உயரிய எண்ணங்கள் தான் உங்களை அந்த அளவுக்கு உங்களை உயர்ந்த நிலையில வச்சிருக்கு. இன்னும் மென்மேலும் வளருவீங்க, உயர்வீங்க, நல்லது செய்வீங்க அப்படின்னு நம்புறோம் ஐயா. நன்றிகள் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க அருள் சேவியர் சார். ஒரு உணவு கொடுப்பதன் மூலமாக எப்படி ஒரு உள்ளத்தை தொட முடியும் அப்படிங்கறத அவர் சொல்லி நீங்களும் அதை பகிர்ந்துகிட்டது ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. மூர்த்தி வணக்கம், நீங்க பேசலாம். மூர்த்தி இருக்கீங்களா? வேறு யாருக்காவது கருத்துக்கள்? மூர்த்தி ஹலோ, நீங்க பேசுங்க. மூர்த்தி வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். அறிவை கொடுத்த தவபாலன் சாருக்கு 1000 கோடி நன்றிகள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். மூர்த்தி பேசிட்டீங்களா? ஹலோ, மூர்த்தி கேக்குதுங்க, பேசிட்டீங்களா? கேக்குது மேடம். காலை வணக்கம் மேடம் எல்லாத்துக்கும். இன்று அறிவு நன்றி பசியை ஊட்டி விட்ட தவபாலன் சாருக்கு 1000 கோடி நன்றிகள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். அவ்வளவுதான் சார். நன்றிங்க மூர்த்தி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்களோ வாழ்த்துக்களோ இருந்தா பகிர்ந்துக்கலாம். குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட மோகன் காந்தி, ராமராஜன், ஜோதி கலை, அன்பு சார், சரவணன், கண்ணா, சித்ரா பாபு அனைவருக்கும் மிக்க நன்றி. தக்கார் தவபாலன், உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றிங்க. ஆத்மார்த்தமான நன்றி. உண்மையிலே வந்து இந்த இறைவன் இவ்வளவு அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையிலே பாக்கியவானாக கருதுகின்றேன். உங்களுடைய அத்துணை வாழ்த்துக்களும் எனக்கு ஆசீர்வாதங்களாக கிடைத்தமைக்கு நான் மனதார இறைமைக்கு நன்றி கூறுகின்றேன். உண்மையிலே இவ்வளவு அன்பு இருந்தா மட்டும் போதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இத்தனை அன்புள்ளங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ ஆத்மார்த்தமா நம்முடைய ஒவ்வொரு நாளும் இந்த அவை ஒவ்வொரு நாளும் இந்த அவை நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, வாழ்வியல் நடைமுறைகளை, வாழ்வியல் நிலைகளை ஒவ்வொரு நாளும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுவும் ஒரு வகையான மனித சேவைதான். உண்மையிலே வந்து இந்த சேவைக்கு மனதார நன்றி கூறுகின்றேன் திரு ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும், இதை சார்ந்த அத்தனை நெறியாளர்களுக்கும். ஆத்மார்த்தமா இன்றைய நாளுக்கு உண்மையிலே வந்து இதை இவ்வளவு ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் என்ற ஒரு 2 வார காலமாக இல்ல உங்களுடைய பிறந்த நாளுடைய இத வந்து கண்டிப்பா ஒரு சிறப்புரையா வந்து இது பண்ணணும். அத்தனை பேரும் வந்து தளத்துல வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்த நபர். நிச்சயமாக நம் மற்றவர்களுக்கு நன்மைகளை விதைக்க விதைக்க நிச்சயமாக நமக்கும் நல்லது கிடைக்கும். ஸோ அந்த வகையில நீங்கள் நல்லதை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலும் நீலாயிலும் நிறை செல்வமும் விஞ்ஞானம் பெற்று நீடூழி வாழ மனதார நான் இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகின்றேன். ஆத்மார்த்தமான நன்றிகள் கொள்ள இன்னும் பல தூரங்கள் இருக்கிறது. இன்னும் பல நாட்களும் இதை தொடர்ந்து செய்து பல்வேறு மக்களினுடைய மனதிலும் நன்மைகளை விதைக்க வேண்டும் என்று நான் வேண்டி
இன்றைய ஆத்மார்த்தமான உங்களுடைய ஆசீர்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக என்னுடைய வாழ்வையும் மிகச்சிறப்பாக மாற்றட்டும். இந்த ஆத்மார்த்தமான அன்போடு இன்றைய உரைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை, நல்ல விஷயத்த நீங்க சந்தோஷமா உங்களுடைய மனித மாண்பை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், இந்த உரைக்கு நீங்கள் நன்றிக்கடனாக உங்களுடைய சுற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு உணவு பொட்டலம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா அவங்களுடைய பசியை தீருங்க. அதுதான் என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசாக நான் எண்ணுகின்றேன். இந்த ஆத்மார்த்தமான அன்பிற்கு நன்றி. இன்றளவிலும் ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இறைப்பேராற்றலுக்கும் மனதார நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க தக்கார் தவபாலன். நீண்ட நாள் கழித்து மீண்டும் உங்களுடைய அதுவும் பிறந்த நாள் சிறப்புரையாக கேட்டது மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்று பிறந்த நாளை நம் அனைவருடனும் சேர்ந்து நீங்கள் கலந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தான் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் மனிதர்களுக்கு நாம் மனிதத்தை காப்பதும் மற்றவர்களுக்கு உதவுவதும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அதை அனைவரும் தினமும் பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் வருண், சித்ரா, பாபு, பவுலின், அன்பு சார், சர்வஜித், சரவணன் கண்ணா, ஆனந்தன் அண்ணா, மோகன்காந்தி, நர்மதா அம்மா, சரவணா, சிவா, நிரஞ்சன், மருதாச்சலம், கெரோலின் அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு இசை மழையில் ஜாவித் ஜாஃபர் அவர்களுடனும் இசைப்பிரியன் சிவா அவர்களுடனும் அனைவரும் இசை மழையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவனுக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.